என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரியல்மி தரப்புலேருந்து ரீசெண்டாக வந்து ரியல்மி நார்சோ 30 ப்ரோ அப்புறமா ரியல்மி நார்சோ 30ஏங்கிற ரெண்டு ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ரெண்டு ஃபோனுமே சூப்பரான ஃபோனே சொல்லலாம். வெறும் 70,000 ருபீஸ்க்கு 5G ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ரெண்டு ஃபோனோட அன்பாக்ஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ ரியல்மி தரப்புலேருந்து ஒரு புது நியூஸ் இருக்குது. என்னென்னா, நாங்கள் வந்து ரியல்மியுடைய புது சீரிஸ் லான்ச் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ரீசெண்டாக வந்து நம்பர் சீரிஸ், ப்ரோ சீரிஸ், எக்ஸ் சீரிஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து புது சீரிஸ். என்ன சீரிஸ்னா Realme GT. வித்தியாசமான ஒரு சீரிஸாகவே இருக்குது. இதுதான் GTயோட முதல் ஃபோனு. இதுக்கப்புறம் GT 1A நிறையா வரப்போகுது, அது நமக்கு சொல்ல தெரியாது. அதுக்கடுத்து இப்போ வந்து இது புது ஃபோனே சொல்லலாம், புது சீரிஸ். ஸோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த Realme GT 5G இந்த ஃபோனும் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்க போது. இதோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம், ரொம்ப சூப்பராக இருக்க போது. முதல் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துக்கணும் கௌதம் சேனல் வாங்க போய் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த Realme GT 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்க போது. அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸுக்கு வீலில் என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். மேலே வந்து நம்பர் 1 குவாலிட்டி ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டை போட்டிருக்காங்க. கீழே வந்து சென்டரில் GT, அது கீழே 5G போட்டிருக்காங்க. இந்த ஃபோன் வந்து ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனு. கீழே வந்து Realme பிராண்டிங் போட்டிருக்குங்க. பாக்ஸ் வந்து எல்லோ கலரில் இருக்குது. இப்போ நம்ம இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ நம்ம இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணோடனே உள்ளே வந்து ஃபோனில் இருக்க போது. ஃபோன் பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இப்போ நம்ம ஃபோனை தூக்கி சைடில் வச்சுட்டு அடுத்ததாக உள்ளே இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஃபோனுக்கு அடுத்ததாக உள்ளே வந்து ஒரு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. இந்த டூல் வந்து மொபைலில் சிம் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்க போகுது. அது கீழே வந்து கொஞ்சம் யூசர் கைட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்கள் மொபைலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த ரெண்டையும் கொடுத்துருக்காங்க ஃபோனுக்கு அடுத்ததாக. இதையும் சைடில் வச்சுருவோம். அப்புறமா உள்ளே வந்து சார்ஜர் இருக்குது. சார்ஜர் வந்து Realme சார்ஜரு. எத்தனை வாட் சார்ஜர்னா 125 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு சார்ஜ் போட்டிங்கன்னா ஒரு 20 மினிட்ஸில் வந்து 0லேருந்து 100 வரைக்கும் ஸ்பீடாக ஏறிடும். அந்தளவுக்கு ஒரு பெரிய சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரான சார்ஜர்னு சொல்லலாம், சூப்பரான சார்ஜர்னு சொல்லலாம். இதையும் சைடில் வச்சுருவோம். அப்புறமா உள்ளே வந்து ஒரு Type-C கேபிள் சார்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதையும் சைடில் வச்சுருவோம். இப்போ நீங்கள் இந்த Realme GT இது ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கும். பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த Realme GT இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். டிசைன் வந்து சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் பிளாக் கலரும் ஒரு கோடு மாதிரி இருக்குது. அந்த கேமராவோட சேர்ந்து அப்படியே கோடு மாதிரி வர மாதிரி இருக்குது. ரைட் சைடு பாட்டமில் வந்து Realme பிராண்டிங் போட்டிருக்காங்க. அப்புறமா கேமராஸ் வந்து 3 கேமரா கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் செட்டப் கேமரா பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. கூடவே பின்னாடி வந்து பிளாஸ்டிக்கோ இல்லை மெட்டலோ இல்லை அலுமினியம் கிடையாது, ஃபுல்லாகவே லெதர் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து Realme X1 Pro பார்த்துருப்பீங்க, லெதர் ஃபினிஷ் மாதிரி. அதே மாதிரி வந்து இந்த Realme GT கொடுக்குறாங்க. லெதர் ஃபினிஷ் பார்க்க கொஞ்சம் லக்ஸரி ஃபீல் கண்டிப்பாக கொடுக்கும். டிசைன் பார்க்க கொஞ்சம் லக்ஸரி ஃபீல் கண்டிப்பாக கொடுக்குது. ஸோ வந்து சூப்பராக இருக்க போது நினைக்கிறேன். டிசைன் பொறுத்தளவுக்கு இந்த மொபைலில் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த Realme GT 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பற்றி பார்க்க போகிறோம். ரைட் சைடில் வந்து வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறமா பவர் ஆன் ஆஃப் பட்டனும் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. சிம் ஸ்லாட்டில் வந்து 2 சிம் போட்டுக்கலாம். 2 சிம்மே 5G போட்டுக்கலாம். மெமரி கார்டு வந்து போட முடியாது. பாட்டமில் வந்து ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. அப்புறமா 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கும் கொடுத்துருக்காங்க, போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஒரு பிரைமரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. கடைசியாக வந்து பாட்டமில் சார்ஜிங் போர்ட் இருக்குது. Type-C போட்டு சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அப்புறமா டாப் சைடில் அதாவது மேலே வந்து செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதான் இந்த Realme GTயோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ. இந்த Realme GT 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ராசஸர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மொபைலில் வந்து Qualcomm Snapdragon 888 அந்த ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் வந்து ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர் தான். உங்களுக்கு வந்து கேமிங்க்கு எடிட்டிங் நல்லாவே இருக்க போது. ஹேங்கிங் இஷ்யூ, லேக் இஷ்யூ எதுவுமே இருக்காது. ரொம்ப ஸ்மூத்தான பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும். இந்த மொபைலோட ஜிபியை பற்றி பார்க்க போகிறோம். ஜிபியை வந்து Adreno 660 கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்க போகுது. கேமிங்க்கு சூப்பராகவே இருக்க போகுது. இந்த Realme GT 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ரேம் வேரியண்ட் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மொபைலில் வந்து 3 வேரியண்ட்டில் வரப்போகுது. ஒன்று வந்து 8GB ரேம் அண்ட் 128GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதோட ப்ரைஸ் வந்து 35,000 ருபீஸ் வருது. ரெண்டாவது வேரியண்ட் வந்து 8GB ரேம் அண்ட் 256GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதோட ப்ரைஸ் வந்து 39,000 ருபீஸ் வருது. ஹையர் வேரியண்ட் வந்து கடைசி வேரியண்ட் வந்து 12GB ரேம் அண்ட் 512GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதோட ப்ரைஸ் வந்து 43,000 ருபீஸ் வருது. ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஓகேன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து 5G சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் நல்லா கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. எல்லாமே அடுத்தடுத்து சொல்கிறேன். பட் இந்த ப்ரைஸிங்கு ஓகேன்னு சொல்லலாம். நல்ல ஒரு டீசெண்டான ப்ரைஸிங் கொடுத்துருக்காங்க. இந்த Realme GT 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோம். டிஸ்பிளே வந்து 6.8 இன்ச்சுக்கான ஒரு OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டிஸ்பிளேன்னு சொல்லலாம். அப்புறமா ரிஃப்ரெஷ் ரேட் வந்து 120 Hz கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு.
ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்து 1440 இன்டூ 3200 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளேன்னு சொல்லலாம். அப்புறமா சேஃப்டிக்காக கார்னிங் வர 6 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 5 பார்த்துருப்பீங்க, இதுவும் 6 இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்க போகுது. இதான் இந்த ஃபோனோட டிஸ்பிளே. இந்த Realme GT இந்த ஸ்மார்ட்ஃபோனோட பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். பேட்டரி வந்து 5000 mAhக்கான ஒரு லித்தியம் பாலிமர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய மேசிவ் பேட்டரின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து கேம் விளாட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்க போது. நீங்கள் வந்து ஒரு கேம் விளாண்டிங்கன்னா ஒரு 6 hours 7 hours கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் வந்து ஒரு கம்மியாக யூஸ் பண்ணிங்கன்னா மினிமம் 2 days யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட சார்ஜர் வந்து 125 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்பீடாகவே இருக்க போது. நீங்கள் வந்து சார்ஜ் போட்டிங்கன்னா 0லேருந்து 100 வரைக்கும் உங்களுக்கு வந்து வெறும் 30 minutes ஸ்பீடாக இருக்கும். அந்தளவுக்கான ஒரு பெரிய சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. பேட்டரி சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இந்த Realme GT இந்த ஸ்மார்ட்ஃபோனோட ரியர் கேமரா பற்றி பார்க்க போகிறோம். ரியரில் வந்து 4 கேமராஸ் இல்லை, 3 கேமரா தான் இருக்குது. முதல் கேமரா வந்து 64 MP ஒரு ஒய்டு கேமரா. ரெண்டாவது கேமரா வந்து 13 MP ஒரு டெலிஃபோட்டோ கேமரா. மூணாவது கேமரா வந்து 13 MP ஒரு அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. நல்லாவே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து 64, 13 இருக்குது. எல்லா ஃபோன்லையும் இப்போ ரீசெண்டாக வந்து 2 MP கொடுப்பாங்க, அதெல்லாம் வேஸ்ட்டு. இந்த ஃபோனில் கொஞ்சம் கேமரா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ரியரில் வந்து LED ஃப்ளாஷ் இருக்குது, பனாரமா HDR ஸ்லோ மோஷன் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ரியரில் நீங்கள் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 4K at 60 FPS வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த Realme GT இந்த ஸ்மார்ட்ஃபோனோட செல்ஃபி கேமரா பற்றி பார்க்க போகிறோம். செல்ஃபியில் வந்து ஒரு சிங்கிள் பஞ்சுவல் கேமரா லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தாலே தெரியும். இத்தனை MP கேமரானா 32 MP ஒரு சிங்கிள் கேமரா சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. செல்ஃபியில் வந்து HDR சப்போர்ட் ஒன்று, பனாரமா சப்போர்ட் உண்டு. செல்ஃபியில் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 4K at 30 FPS வீடியோ ஷூட் பண்ணலாம், அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த Realme GT ஃபோனில் ரியலும் சரி செல்ஃபிலும் சரி கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்க போகுது. இந்த Realme GT இந்த ஸ்மார்ட்ஃபோனோட கலர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கலர்ஸ் வந்து 2 கலர்ஸில் வரப்போது. ஒன்று வந்து எல்லோ கலர், ரெண்டாவது கலர் வந்து சில்வர் கலரு, நம்ம கலர் வந்து எல்லோ கலரு. எப்போ இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மொபைலோட வெயிட் பற்றி பார்க்க போகிறோம். வெயிட் வந்து ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. 190 grams கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அதிகமாக தான் இருக்க போது. ஏன்னா வந்து பேட்டரி அதிகமாக இருக்குது, ப்ராசஸர் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து வெயிட் அதிகமாக இருக்க தான் செய்யும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த மொபைலோட OS பற்றி பார்க்க போகிறோம். OS வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 கொடுத்துருக்காங்க. வித் Realme UI 2.0 கொடுத்துருக்காங்க. கூடிய சீக்கிரம் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 12 வரும்னு நினைக்கிறேன். வந்தால் அப்டேட் பண்ணிக்கோங்க. இந்த மொபைலில் வந்து 5G சிம் போட்டுக்கலாம். அப்புறமா சிம் ஸ்லாட்டில் வந்து 2 சிம் போட்டுக்கலாம். 2 சிம்மே 5G போட்டுக்கலாம். SD கார்டு வந்து கிடையாது. இந்த மொபைலோட சென்சர்ஸ் பற்றி பார்க்குறோம். சென்சர்ஸ் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக் இருக்குது, ப்ராக்சிமீட்டர், ஜைரோமீட்டர், காம்பஸ், லைட் சென்சர், பேரோமீட்டர், அந்த மாதிரி சென்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட கனெக்டிவிட்டி பற்றி பார்க்குறோம். இந்த மொபைலில் வந்து Wi-Fi, GPS, 3.5 FM ஜாக் கொடுத்துருக்காங்க. NFC ரேடியோ, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் வந்து எப்போ லான்ச் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா மார்ச் மாதம் எண்டில் இல்லைனா ஏப்ரல் மாதம் ஃபர்ஸ்ட் வீக் லான்ச் ஆக போகுது. இன்னும் வந்து 1 மாதம் கிட்டே இருக்குது. ஸோ வாங்கினா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். நல்ல ஒரு ஃபோன்னு சொல்லலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து இந்த Realme GT இந்த ஸ்மார்ட் ஃபோன் அன்பாக்சிங் பார்த்துப்பீங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த வீடியோவில் வந்து இந்த Realme GT 5G ஸ்மார்ட் ஃபோன் அன்பாக்சிங் பார்த்துப்பீங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. பிடிச்சிருந்தா மறக்காம இப்போ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மூலியதை மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.